தாவேகாவினர் எங்களுக்கு வந்து அனுமதியே கொடுக்கறதே இல்லை, காவல்துறை ஏன் இப்படி அடாவடி பண்ணுதுன்னு அங்கங்க முழங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் திமுக பயப்படுதா? வெளி கட்சியில இருந்து அவுட் சோர்ஸ் பூரா வெளி கட்சியில் இருக்கிறவங்களை பூரா வேட்பாளராகி இருக்கிறாங்க. சொந்த கட்சிக்காரன் பல பேருக்கு வாய்ப்பே கொடுக்கல. எளிய பின்னணி கொண்டவர்கள், இந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இருக்கிறவங்க, பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறவங்க, 5 கோடி ரூபா கொடுத்தா தான் சீட். இல்ல கார் டிரைவரோட மகனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் அப்படி சொன்னாங்கல்ல முத நாள். அதை எல்லாரும் நம்பிட்டாங்க. மறுநாள் தான் தெரியுது, சொத்து பட்டியல் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணும்போது தான் தெரியுது வெறும் கார் டிரைவர் கிடையாது, அவரோட பினாமி. பல கோடி சொத்துக்களுக்கு பினாமி அவரால் வச்சிருக்கேன். ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறேன் அப்படின்னு சீனை போட்டுட்டு மொத்த சொத்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 700 கோடிங்கிற. இப்போ அது உண்மையா இது உண்மையா? அப்போ உனக்கு மொத்தம் ஒரு 3.5 படத்துக்கான காசை தான் நீங்கள் சொத்தாக வச்சுருக்கியா? மிச்ச காசையெல்லாம் தான தர்மம் பண்ணிக்கிட்டு நீ யாருக்குமே எதுவுமே கொடுக்காதவன், ரியல் எஸ்டேட் பண்ணுற உங்களோட இதெல்லாம் நீ பிரமாண பத்திர தாக்கல்லையே தெரியுது. சொந்த மனைவியே ஏன் கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னா அவருக்கான பங்கீடு கொடுக்காதான் பிரச்சனை. பிரிந்து வாழ்வது பிரச்சனை இல்லை அவங்களுக்குள்ள. நீ தனி மனித ஒழுக்கம் இல்லாதவன், நீ தரங்கட்டவன் அப்படிங்கிறத அவங்க வெறுத்து போய் தான் வெளியேறிட்டாங்க. இந்த ஆதவர்ஜனா பேசுகிறாரு. நாஞ்சில் சம்பத் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு சிறப்புரையாற்று. இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு நேர் எதுக்க ஒரு லாட்ஜில் மொட்டை மாடியில் 2 பேர் சரக்கு போட்டு சண்டை வந்து பாட்டில் தூக்கி அடிச்சிட்டாங்க. அடித்தது கூட்டம் நடக்கிற இடத்துல வந்து வந்துருச்சு. திமுக சதி, ஆம்புலன்ஸ் போயிருக்கு விட மாட்டேன்னு இருக்காங்க. வழக்கு பதிவு போட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க, குறுக்க மறிச்சு நிற்கிறாங்க. என்ன அது காரணம்? விஜய் தானாலும் விஜய் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. இது யார் போடுறா? தேர்தல் ஆணையம் போடுது. பாத்தியரா எஃப்ஐஆர் போட்டாங்க எங்க தலைவர் மேல. என்ன உன் தலைவர் என்ன கொம்பு முளைச்சிருக்கா? அவர் ஆகாயத்துல இருந்து குதிச்சு வந்திருக்கிறாரா? ஒரு மனுஷன் தானே அவரு. இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் காரணம் திமுக தாங்க. ஒருவேளை வந்துட்டு நாங்கள் காரில் ஏறி இல்லை வேனில் ஏறி நீங்கள் கையை காட்டினா மக்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் மக்கள்லாம் ஒரே இடத்துல கூடுறாங்க. இதுவும் வந்து திமுக தான் சதி பண்ணுது, மக்களை ஒரே இடத்துல டம்ப் பண்ண பார்க்குறாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கா? யாருடைய கட்டுப்பாட்டு? இப்போ திமுக காரன் வண்டியெல்லாம் செக் பண்ணாங்களா இல்லையா? தேர்தல் பறக்க முடியும் செக் பண்ணாங்க பணம் கொண்டு வரேன். அப்போ ஏன் திமுக ஆதரவு பெற்றவர்கள் தான் எல்லாரும் இருக்காங்க. அப்போ தேர்தல் ஆணையாளராக யார் இருக்கா? திமுக. வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கட்சிகளும் பரப்புரையில் ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ஓரவஞ்சனையே செய்யப்படுறாங்க. தாவேகாவினர் எங்களுக்கு வந்து அனுமதியே கொடுக்கறதே இல்லை, காவல்துறை ஏன் இப்படி அடாவடி பண்ணுதுன்னு அங்கங்க முழங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் திமுக பயப்படுதா? ஆடத் தெரியாதவ தெருக்கோணலா இருக்குன்னு சொல்றது மாதிரி தேர்தல் ஆட்டத்திலே முறையாக நெறிப்படுத்த முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய தாவேகா வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கு முதல் நாள் இரவு நள்ளிரவு வரைக்கும் குழப்பம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். ஒருத்தரை போய் நீ இந்த தொகுதியில் நில்லுங்கிறது, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொருத்தன் காசை கொடுத்துட்டான்னா உசியானந்த தொகுதியை மாற்றி விடுறதுன்னு பல தில்லாலங்கடி வேலை, உல்ட்டா வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. எவ்வளவு மோசமான தேர்வுகள்லாம் செஞ்சுருக்கிறாங்கன்னா, திருப்பரங்குன்றத்திலே சிடி நிர்மல்குமார்னு ஒருத்தர் நிப்பாட்டியிருக்கிறாங்க. அவர் ஆர்எஸ்எஸில் பயிற்சி பெற்ற ஒருத்தர், பிஜேபியில் இருந்த ஒருத்தர். அங்கேருந்து அதிமுக வந்து அதிமுகவிலேருந்து தாவேகா வந்திருக்கிறாரு. அங்கு ஒரு பெரிய மதவாத பிரச்சனையை தூண்டக்கூடிய பாஜக வந்து தர்காவை ரீலொகேட் பண்ணுவேன்னு வம்புழுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் நீ ஆர்எஸ்எஸில் பயிற்சி பெற்ற ஒருத்தனை வேட்பாளராக போட்டேன்னா அவர் எப்படி அதை தீர்த்து வைப்பார்? அப்போ யாராருக்கு நீங்கள் பாருங்கள், அந்த கட்சியில் 106 பேருக்கு வெளி கட்சியில இருந்து அவுட் சோர்ஸ் பூரா வெளி கட்சியில் இருக்கிறவங்களை பூரா வேட்பாளராகி இருக்கிறாங்க. சொந்த கட்சிக்காரன் பல பேருக்கு வாய்ப்பே கொடுக்கல. எளிய பின்னணி கொண்டவர்கள், இந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இருக்கிறவங்க, பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறவங்க, 5 கோடி ரூபா கொடுத்தா தான் சீட். இல்ல கார் டிரைவரோட மகனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் அப்படி சொன்னாங்கல்ல முத நாள். அதை எல்லாரும் நம்பிட்டாங்க. மறுநாள் தான் தெரியுது, சொத்து பட்டியல் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணும்போது தான் தெரியுது வெறும் கார் டிரைவர் கிடையாது, அவரோட பினாமி. பல கோடி சொத்துக்களுக்கு பினாமி அவரால் வச்சுருக்காங்க. யாராவது சொந்த வீட்டில் எங்கள் அப்பனுக்கு கடன் கொடுத்துருக்கேன், மகனுக்கு கடன் கொடுத்துருக்கேன், பொண்டாட்டி கடன் கொடுத்துருக்கேன், பூரா 7 கோடி கொடுத்துருக்கேன், 12 கோடி கொடுத்துருக்கேன், நீங்கள் கேட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? இல்லை. எவ்வளவு மோசடி!
ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறேன் அப்படின்னு சீனை போட்டுட்டு மொத்த சொத்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 700 கோடிங்கிற. இப்போ அது உண்மையா இது உண்மையா? அப்போ உனக்கு மொத்தம் ஒரு 3.5 படத்துக்கான காசை தான் நீங்கள் சொத்தாக வச்சுருக்கியா? மிச்ச காசையெல்லாம் தான தர்மம் பண்ணியிருக்கியா? நீ யாருக்குமே எதுவுமே கொடுக்காதவன், ரியல் எஸ்டேட் பண்ணுற. உன்னோட இதெல்லாம் நீ பிரமாண பத்திர தாக்கல்லையே தெரியுது. சொந்த மனைவியே ஏன் கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னா அவருக்கான பங்கீடு கொடுக்காதான் பிரச்சனை. பிரிந்து வாழ்வது பிரச்சனை இல்லை அவங்களுக்குள்ள. நீ தனி மனித ஒழுக்கம் இல்லாதவன், நீ தரங்கட்டவன் அப்படிங்கிறத அவங்க வெறுத்து போய் தான் வெளியேறிட்டாங்க. நீ விவகாரத்து செய்கிற போது முறைப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருந்தா கோர்ட்டுக்கே போயிருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுங்க அமைதியாக இருந்திருப்பாங்க. மன வருத்தங்கள் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் கௌரவமாக பிரிஞ்சிருக்கலாம். அப்போ நீ எல்லாமே தொட்டதெல்லாம் கோளாறாக இருக்குது. நீ யோசிச்சு பாருங்கள். நேற்று ஆதவர்ஜனா பேசுகிறாரு. நாஞ்சில் சம்பத் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது. அவர் சிறப்புரையாற்றுறாரு. அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு நேர் எதுக்க ஒரு லாட்ஜில் மொட்டை மாடியில் 2 பேர் சரக்கை போட்டு சண்டை பாட்டில் தூக்கி அடிச்சிட்டாங்க. அடித்தது கூட்டம் நடக்கிற இடத்துல விழுந்துருச்சு. திமுக சதி பார்த்தீர்களா? இது ஸ்கிரிப்டாமே அப்படியா அப்படின்னு கத்துறாரு. போலீஸ்காரன் போய் சுற்றி முற்றி எங்கேருந்து விழுந்துச்சுன்னு போய் தடன்னு போயினா தூக்குனா 2 பேருமே தாவே கேட்குறேன். இந்த ஸ்கிரிப்ட்லாம் யார் பண்ணுவா தெரியுமா? பிஜேபிக்காரன் தான் பண்ணுவான். அவன் வீட்டில் அவனே நாட்டு வெடியுண்டு போட்டு என் உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படிமா. திடீர்னு ஆர்எஸ்எஸ் தென்காசி அலுவலகத்தில் குண்டு வெடிச்சிருச்சு ஒரு முறை. அவள் ஏதோ பெரிய சதி நடந்திருக்கு போல இருக்குது அப்படின்ட்டு போலீஸ் விசாரித்தா அவங்க தான் வச்சுருந்துருக்காங்க வெடிகுண்டே. தவறுதலாக சில நேரம் வெடிச்சிரும். அப்படித்தான் அது ஏதோ ஒரு ஃபயர் ஆயிருக்கே தவிர அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுற்றி இருக்கிற இஸ்லாமியர்களை பூரா வேட்டையாடி தொழுகைக்கு போகிறவன், பள்ளிவாசலுக்கு போகிறவன், ஸ்கூலுக்கு போகிறவனை பூரா சந்தேகப்பட்டு அவங்க விசாரணை நடத்தினா கடைசியில் அவங்க ஆளுக தான் வச்சுருக்காங்க. அப்போ எல்லாத்துலேயுமே நீ யோசிச்சு பாருங்க. பிஜேபியோட ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கு. கோயம்புத்தூரில் ஒரு காரில் சிலிண்டர் வெடிச்சு ஒருத்தன் இறந்து போயிட்டான். அவன் இஸ்லாமியர்னவொன்னே என்ன பண்ணிட்டார், அன்னைக்கு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை சர்வதேச சதின்னு சொல்லி கூப்பினார் ஓவரா. விசாரிக்கும் போது அப்படி ஒன்றுமே இல்லாத விபத்து நடந்திருக்கிறது. ஆனால் எப்படி ஜோடிச்சாங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு அருகிலே தான் கோயில் இருக்கிறது, அதை தகர்க்க சதியா. எல்லா அரசாங்கமும் ஓண்டத்தான் இருக்கு. தேசிய புலனாய்வுலேருந்து அத்தனை விசாரணை அமைப்புகளும் யார்கிட்ட இருக்கு? பாஜகவுடைய மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கிறது. உண்மைக்கான முகாந்திரம் இருந்தால் நீ கண்டுபிடிச்சிருக்கணும், கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்கணும்ல. நீ வாய்ச்சவடால மட்டும் பேசிட்டு மாணவியை மதம் மாற்றி விட்டார்கள்னு ஒரு வம்புழுக்கிறது எல்லாமே பண்ணுனேன். இன்னைக்கு நீ கிரிமினல் வேஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்க. அண்ணாமலைனால இன்னைக்கு அரசியல் செய்ய முடியலை. அப்போ நீ என்னதான் தலைகீழாக நின்று நீ தண்ணி குடித்தாலும் சொல்லுவாங்கல்ல, கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்கல்ல, எண்ணெயை தடவிக்கிட்டு என்னதான் மண்ணில் புரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும்பாங்க. உனக்கு ஒட்டுனது அவ்வளோதான். உன்னை சட்டப்பேரவை தேர்தலில் அவங்க ஏற்றுக்கிறல. அப்போ இது என்ன நடக்க போகுது? இப்போ ஆதவர்ஜனா என்ன செய்கிறாரு, எங்களுக்கு கூட்டத்திற்கு ஒழுங்கான அனுமதி தரப்படவில்லை அப்படிங்கிறதுக்கு நாங்கள் போய் நாங்கள் புகார் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் போய் புகார் கொடுத்துருக்கு. யார்கிட்ட கொடுத்துருக்காருன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்துறை செயலாளராக இருந்த அஜய் பல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு மாநிலத்தில் இருக்கிறார். அந்த வேற மாநிலத்துக்கு மாற்றப்பட்ட அந்த உள்துறை செயலாளரே அவருக்கு போய் இவங்க மனு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா பார்த்து எதுவுமே இல்லை. செக் எது செவலிங்க எதுவும் தெரில, எந்த கூறுவாருமே இல்லை. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி முன் அனுமதி பெறணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா இவங்க 24 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் கேட்டுட்டு கொடுக்கணுன்னொன்னே இது சதி நடக்குது எங்களுக்கு எதிராகிறான். உனக்கு எதிராக சதி நீ தான் நடத்திட்டு இருக்க. வேற யாருக்கு சதி நடக்குது? நீங்க எல்லா வேட்பாளரையும் பாருங்க, எல்லா கட்சியிலுமே பிரச்சாரத்துக்கு போறாங்க. ஏன் எங்களுக்கு கூட்டம் இவ்வளவு கூடுவதனால போலீஸே பயப்படுது. ஏன்னா போக்குவரத்து சாலையிலேயே ஒரு தெரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 200 பேர் கூடுவதற்கான தெரு இருக்குன்னா நாங்க 5000 பேர் கூடுவேங்கிறான். திருமுனை கூட்டம் ஆதரவு அப்படி வருது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த டுபாக்கூர் வேலையை தான் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மக்கள் ஆதரவுன்னு ஒன்று கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீ டிஜிபி அலுவலகத்துக்கு புகார் கொடுக்க போன கூட்டம் இல்லை. திருவான்மியூருக்கு உன்னுடைய காதலியோட போன நீனு அங்கே கூட்டம் இல்லை. நீ எத்தனையோ இடத்துக்கு போகிற, நல்ல கண்ணுடைய மறைவுக்கு நீ போன கூட்டம் இல்லை. அப்போ ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூட்டம் வருது அப்படின்னா, நீ எல்லா நிர்வாகிகளுக்கும் தகவல் அனுப்பி இத்தனை மணிக்கு வர்றாருங்கிற தகவலை சொல்லி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு செக்டாரை ஒரு கூட்டத்தை ஒரு கும்பலாக அந்த இடத்துல குவிச்சு வைக்கிற. அப்படித்தான் கூட்டம் வருது. இந்த கூட்டத்தை எல்லாருமே இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது, திருமண விழா நடக்குது, நீங்கள் பத்திரிக்கை கொடுக்குறீங்க,
ஒவ்வொரு சொந்தக்காரனும் ஒரு ஊரில் இருப்பான். ஒருத்தன் திருநெல்வேலியில் இருப்பான், ஒருத்தன் கோயம்புத்தூர் இருப்பான். எல்லாரும் ஒரு மண்டபத்தில் சந்திக்கிறோம்ல. திடீர்னு எப்படி ஒரு மண்டபத்தில் 1000 பேர் கூடுறான்? ஒரு தனிப்பட்ட விஷயம் தானே அது. திருமண விழாவோ அல்லது ஒரு ஏதோ ஒரு விசேஷம் நடக்குன்னா எப்படி எல்லாரும் வர்றேன்? தகவல் சொல்கிறோம், இன்விட் பண்ணுறோம், அதனால வர்றான்ல. திருநெல்வேலியில் இருக்கணும், கோயம்புத்தூரில் இருக்கணும், எப்படி சந்திச்சுக்கிறாங்க? ஐயோ எதிர்பாராமல் உங்களை பார்த்துட்டு அப்படியே சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு வருவாங்க, பார்ப்பாங்க, அப்படி தானே? அப்போ தனி மனித விழாவாக இருந்தால் கூட நம்ம அந்த அந்த ஆட்களை வந்து நம்ம அணி திரட்டுறோம், இன்வைட் பண்ணுறோம், அழைக்கிறோம் எல்லாரையும். அது மாதிரி தானே கட்சி கூட்டம். இத்தனை மணிக்கு தலைவர் 4 மணிக்கு வர்றாருயா, தொண்டரணியிலேருந்து இவ்வளோ பேர் வந்துடணும். அப்படி தான் எல்லா கட்சியும், நான் சொல்கிறது இவர் கட்சியும் சொல்லலை, அப்படி தான் எல்லாரும் கொண்டு வரும். இது சினிமா நடிகனாக இருக்கிறனால கூட கொஞ்சம் பேர் வேடிக்கை பார்க்குறேன், அவ்வளோதான். உடனே ஆட்சி மாற்றம் வந்து விடும், அடிப்படை மாற்றம் வந்து உடனே என்ன வரும்? நீ யோசிச்சு பாரு. மற்ற வேட்பாளர்லாம் காலையில் எழுந்திரிச்சு, விடிய காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு விட்டு 7 மணிக்கெலாம் வந்து இப்போ பிரச்சார பயணத்தை தொடங்கிடுவாங்க, அல்லது ஒரு 8 மணிக்கு தொடங்கிடுவாங்க. தொடங்கி வெயில் ஏறுறதுக்கு முன்னாடி 10 11 மணி வரைக்கும் ஒரு சுற்றிட்டு 12 மணிக்கு ரிட்டர்ன் ஆகிடுவாங்க தேர்தல் அலுவலகத்துக்கு. மதிய ஓய்வெடுத்து கொஞ்சம் நேரம் வந்து சாப்பிட்டுட்டு ஓய்வெடுத்துட்டு மீண்டும் ஒரு 3:30 மணிக்கு எல்லோரும் ஒரு இடத்துல ஒன்று கூடுவாங்க. 4 மணிக்கு பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்கி இரவு 10 மணி வரைக்கும் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த நேரம் வரைக்கும் 10 மணி வரைக்கும் ரவுண்டு போவாங்க. இவங்க உள்டாவாக என்ன செய்கிறாங்கன்னா 12 மணிக்கு தான் இவங்க கூட்டத்துக்கு வராங்க. 3-4 மணி ஆகும்போது கிளம்பி போயிடுறாங்க, களைச்சி விட்றாங்க. இப்படி யோசிச்சு பாருங்களேன். உச்சி வெயிலில் ஆளை கூட்டுறேன். பெரம்பூரில் டவுன் பஸ்லாம் போகும்ல, 4 பேர் போவான்ல, ஆம்புலன்ஸ்லாம் போகும்ல, எங்களுக்கு எதிராக பஸ்ஸை குறுக்க விடுறேன் அப்படிங்கிறான். ஏய், பஸ் வழக்கமாக போகிற இடத்துல நீ நின்றுக்கிட்டு இருக்க, எங்களுக்கு எதிராக சதி செய்கிறாங்க. ஆம்புலன்ஸ் போயிருக்கு விட மாட்டேன்னு இருக்காங்க, வழக்கு பதிவு போட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க, குறுக்க மறித்து நிற்கிறாங்கன்னு. அது காரணம் விஜய் தானாலும் விஜய் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. இது யார் போடுறா? தேர்தல் ஆணையம் போடுது. பாத்தியரா எஃப்ஐஆர் போட்டாங்க எங்கள் தலைவர் மேலே. ஏய், என்ன உன் தலைவர் என்ன கொம்பு முளைச்சிருக்கா? அவர் ஆகாயத்துலேருந்து குதிச்சு வந்திருக்கிறாரா? ஒரு மனுஷன் தானே அவர். இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் காரணம் திமுக தாங்கிறாங்க. அதுலேயும் ஆதவர்ஜனாலாம் ஒரு கதை சொல்கிறாரு. எங்கள் அம்மா 5 வயசாக இருக்கும்போது சூசைட் பண்ணிட்டாங்க, அது ஏதோ மாமியா மருமக பிரச்சனையில் சூசைட் பண்ணியிருக்கு, அங்கிருந்து தான் நான் கண்டுபிடித்தேன், அம்பேத்கரை படித்தேன் அப்படிங்கிறாப்புல. என்னென்ன டுபாக்கூர் ஐட்டத்தை விட்றாங்க. நல்ல எனக்கு என்ன பயமாக இருந்துச்சுன்னா, அந்த கதை சொல்லும் போது எனக்கு என்ன பயம்னா, எங்கள் அம்மா 5 வயசில் சூசைட் பண்ணதுக்கு திமுக தான் காரணம் சொல்லாமல் விட்டுருவாங்க, சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு. அது ஏன் சொல்லலையும் தெரில. அதையும் சேர்த்து சொல்லலாம்ல, திமுக காரங்க தான் காரணம். திமுக வந்து அன்றைக்கு ஆட்சியில் வந்து அவங்க வந்து இருந்தாங்க, அதனால தான் வந்து எங்கள் அம்மா சூசைட் பண்ணிட்டார் கூட சொல்லலாம் நாளைக்கு. இல்லை, அவர் இன்னொரு குற்றச்சாட்டும் வந்து முன் வைக்கிறார். என்ன அப்படின்னா, ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓகே, ஒருவேளை வந்துட்டு நாங்கள் காரில் ஏறி இல்லை வேனில் ஏறி நீங்கள் கையை காட்டினா மக்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால தானே மக்கள்லாம் ஒரே இடத்துல கூடுறாங்க. இதுவும் வந்து திமுக தான் சதி பண்ணுது, மக்கள் ஒரே இடத்துல டம்ப் பண்ண பார்க்குறாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கா? யாருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கு? இப்போ திமுக காரன் வண்டியெல்லாம் செக் பண்ணுறாங்களா இல்லையா? தேர்தல் பறக்க முடியும் செக் பண்ணாங்களா இல்லையா? பணம் கொண்டு வரேன்னு. அப்போ ஏன் திமுக ஆதரவு பெற்றவர்கள் தான் எல்லாரும் இருக்காங்க? அப்போ தேர்தல் ஆணையாளராக யார் இருக்கா? திமுக இருக்காரா? ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? ஒன்றுமே இல்லையே. முதலமைச்சருடைய காரில் இருக்கிற தேசிய கொடியை அகற்றிட்டாங்க, திமுக கொடியை பொறுத்துறாங்க. ஏன் பொறுத்துறாங்க? தேர்தல் முடிகிற வரைக்கும் கட்டுப்பாடு அவங்க கண்ட்ரோலுக்கு போகுதுல்ல. இப்போ இந்த விவரம்லாம் தெரியுமா தெரியாதா? இப்போ யார்கிட்ட போய் புகார் கொடுக்குற? அர்ச்சனா பட்நாயக்கிட்ட போய் புகார் கொடுக்குற? யாருக்கு எதிராக புகார் கொடுக்குற? தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக புகார் கொடுக்குற? இது எப்படி அது? அப்போ சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்து திமுகன்னு கத்துறது மூலமாக எதிர்காலத்தில் நம்ம தோற்று போயிட்டோம்னா, திமுக சதி செய்தது அதனால தான் நாங்கள் தோற்று போயிட்டோம், அதனால நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், இத்தனை தொகுதிகள் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்துச்சு, அதை வந்து திமுக காரர்கள் வந்து அப்போ ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்கிற நோக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால தான் கண்ணாடி பாட்டில் செதறியது இதுதான் ஜனநாயகமா அப்படின்னு கேட்டிய. உன் கட்சிக்காரன் தானே வந்து சரக்கு அடிச்சுட்டு சுற்றி விட்டுருக்கான். கண்ணாடி பாட்டில் வீசினதே உன் கட்சிக்காரன் தான். அப்போ மல்லாக்கப்படுத்திக்கிட்டு வச்சு இது போனால் யார் மேலே போடும்? உன் மேலே தானே போடும். மானம் இல்லையா, வெக்கம் இல்லையா உங்களுக்குலாம் அப்படி பேசுகிறதுக்கு? ஸ்டாலின் சார் இங்கே வரணும், டேய் எவனோ சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் தூக்கி போடுறதுக்கு ஸ்டாலின் சார் தான் நேரம் வரணுமா? என்னங்கடா அது? என்னடா அது? எதுக்கு எடுத்தாலும் இந்த ஆஃபீஸ் பாயை கூப்பிட்ற மாதிரியே முதலமைச்சரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, எது கூப்பிட்றேன்னு கேட்குறேன். அதனால் அவர்களால் தேர்தல் அரசியலை எதிர்கொள்ள முடியலை. வெறும் 19 நாள் தான் இருக்குது, ரொம்ப நாள் கிடையாது. இவர் வந்து விஜய் வந்து சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி வாழ்ந்துட்டார்.
திடீர்னு வெளியில் எடுக்கும்போது அவர் கொஞ்சம் வேர்க்குது. இந்த வடிவேலு தான் ஒரு படத்தில் சொல்லுவான், இப்படி சீட்டிங் பண்ணி வாழ்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கனே, பேசாமல் வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டா, டே அண்ணனுக்கு வேர்த்தா பிடிக்காதுடா அப்படின்னு படித்துறை பாண்டி ஜோக்கில் வந்து வடிவேலு சொல்லுவார். அது மாதிரி இவங்க வேலை செய்வதற்கு அச்சப்பட்டு கொண்டு எல்லாத்துக்கும் காரணம் வந்து திமுக தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. இவர் வந்து 2 தொகுதியில் நிற்க போறாரு விஜய் அவர்கள். தோல்வி பயத்தினால தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு முன்னாடியே கூட நிறைய பேர் 2 தொகுதியில் நின்று இருக்காங்க. ஸோ இதை ஏன் இவ்வளவு விமர்சனத்துக்கு உள்ளாக்கணுமா 2 தொகுதியில் நிற்பதே? அவர் எதுக்காக 2 தொகுதியில் நிற்கிறாருன்னு ஒரு காரணம் இருக்குல்ல. தோல்வி பயத்தில் நிற்கிறாரா இன்னொரு கேள்வி இருக்கு. 2லேயுமே அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டால் தாவே கேட்குறீங்க. ஆனால் உண்மை என்னன்னா தோல்விக்காக பயந்து தான் நிற்கிறாங்க. பெரம்பூர் தொகுதியில் அதிகபட்சமாக ரசிகர் மன்றங்கள் அவங்களுக்கு ஆக்டிவாக இருக்குது, செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட், ஒரு டேட்டா எடுத்து அங்கே நிற்கிறாங்க. திருச்சி கிழக்கில் கிறிஸ்தவ வெள்ளாளர்கள், சொந்த சாதிக்காரன், அவரோட ஜாதியை சேர்ந்தவங்க அதிகமாக இருக்கிறாங்கன்னு நிற்கிறாரு. இப்போ ஒரு பக்கம் ரசிக வெறி, இன்னொரு பக்கம் சாதி வெறி, இது 2ல் ஒன்று நம்மளை கரை சேர்க்கும்னு ஒரு விஜய் நம்புகிறாரு. அவர் எங்கே ஜனநாயகவாதியாக இருக்கார்? நீ யோசிச்சு பாருங்களேன். கலைஞர் வந்து தன்னுடைய ஜாதியை நம்பி தான் தேர்தல் அரசியல் நின்றாரா? ஜெயலலிதா தன்னுடைய ஜாதியை நம்பி தான் தேர்தல் நின்றாங்களா? அண்ணாதுரை தன் ஜாதியை, அவங்க ஆளுமை. நீங்கள் எல்லா எல்லைகளையும் கடந்தவர்கள். ஜெயலலிதா வந்து ஒரு பார்ப்பன பெண், கன்னடத்து பாப்பாத்தின்னு சொல்லுவாங்க. அந்த சமூகத்துக்கு இங்கே ஏதாவது வேலை இருக்கா? எப்படி அவங்க ஜெயிச்சாங்க? ஒரு கட்சிக்கு அவங்களுக்கு வேறு அடையாளங்கள் இருக்கிறது. நீ அதையெல்லாம் நம்பலை. உனக்கு கொள்கை இருந்தால் தானே கொள்கையை நம்புவ. உனக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அடுத்தவங்க கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தேர்தல் அறிக்கையும் காப்பி அடிக்கிறது, அவங்க கொள்கையெல்லாம் தன் கொள்கையாக சொல்லிக்கிறது. திமுக உருவாக்கின அண்ணாவை எங்கள் தலைவருங்கிறது, அதிமுக உருவாக்கின எம்ஜிஆரை எங்கள் தலைவருங்கிறது. சுயமாக உனக்கு சொந்த சரக்கு இல்லை. அதனால் நீ வந்து இந்த மாதிரி குறை சொல்கிறது மூலமாக, எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி என்று சொல்வதன் மூலமாக நீ வந்து உடனே ஜெயிச்சிடலாம், அதிகார மையமாக ஆயிடலாம் அப்படின்னு நம்புகிறாய். இது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.